அகம் அறிவோமா யூடியூப் சேனலில் கதை கேட்போமா பகுதியில் இராமாயண கதையை கேட்போம். இராமாயணம் பகுதி 1. ஹிந்து மதத்தில் 4 வேதங்களும் 18 புராணங்களும் 2 இதிகாசங்களும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அந்த இருபெரும் இதிகாசங்கள் ஒன்று இராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த இராமாயணத்தில் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் நிஜமாகவே நடந்தவையா அல்லது பெரும் புலவர்களால் கற்பனையாக சித்தரிக்கப்பட்டதா என்றெல்லாம் கடும் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படிப்பட்ட விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கட்டும். இந்த இதிகாச புராணங்கள் மனித வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு பயன் செய்யும் வகையில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து, அவை கற்பனை கதையாக இருந்தாலும் சரி, நிஜமாக நடந்த கதைகளாக இருந்தாலும் சரி, அந்த கதைகளை கேட்டு நமது வாழ்க்கை மேம்படும் என்றால் அவற்றை கேட்போம். இராமாயணத்தை வால்மீகி என்ற ரிஷி எழுதினார் என்று கூறுகிறார்கள். ராமன் வாழ்ந்த காலத்திலேயே இராமாயணமும் எழுதப்பட்டது என்றும், ராமன் வாழ்வதற்கு முன்பாகவே இராமாயணம் எழுதப்பட்டது என்றும், ராமனுடைய காலத்துக்கு பின் இராமாயணம் எழுதப்பட்டது என்றும் பல்வேறு கருத்துக்கள் உள்ளது. திருடனாக இருந்த ஒருவனை நாரதர் சந்தித்து அவனிடம் ராமநாமத்தை சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தி தவம் செய் என்று சொல்ல, அவ்வாறே ராமநாமத்தை சொன்ன அந்த திருடன்தான் பின்னாளில் வால்மீகி ரிஷியானார் என்பது ஒரு வகை கதை. அதன் பின்பு நாரதர் சொல்ல வால்மீகி இராமாயணத்தை நாரதர் வாயிலாக கேட்டு இராமாயணம் எழுதப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்து மதத்தின் தத்துவம் என்னவென்றால், இந்து மதத்தில் 4 யுகங்களை சொல்லுவார்கள். ஒன்று கிருதாயுகம், இன்னொன்று திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்களும் ஒரு சதுர்யுகம், அதாவது ஒரு மகாயுகம் என்பார்கள். இந்த 4 யுகங்களுக்கும் ஒரு கால கணக்கு உண்டு. இதில் கிருதாயுகம் என்பது 17,28,000 வருஷங்களை கொண்டதாகவும், கிருதாயுகத்தில் மக்களின் ஆயுட்காலமும் மிக நீண்டதாக இருந்தது. 8,000 10,000 வருடங்களுக்கு மேல் மக்களின் ஆயுட்காலம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதுபோலவே கிருதாயுகத்தில் ஒரு மனிதனின் உயரம் 10 அடிக்கு மேல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. கிருதாயுகத்தில் ஒருவன் கடவுளை அடைய தியான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். கிருதாயுகத்தில் தர்மம் 4 காலில் நின்றது. அதாவது தர்மத்தை பசுமாட்டுடன் ஒப்பிடுவார்கள். பசுமாட்டுக்கு 4 கால்கள் இருப்பதால் 4 கால்களையும் 4 யுகங்களாக குறிப்பிட்டு கொண்டார்கள். அதனால் கிருதாயுகத்தில் தர்மம் 4 கால்களில் நின்றது என்று கூறுவார்கள். கிருதாயுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பொய், புரட்டு, பொறாமை எதுவும் இல்லாமல் அனைவரும் உண்மையானவர்களாகவே இருந்தார்கள். சத்தியத்தின் பாதையிலே அனைவரும் சென்றார்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற பிரிவு இல்லை. இந்த கிருதாயுகத்தில் இந்த உலகம் உருவாகி நிலைத்து நிலை பெறுவதற்குண்டான அவதாரங்கள் அனைத்தும் நடந்தன. கிருதாயுகத்தில் விஷ்ணு பகவான் மச்ச அவதாரமான மீன் அவதாரமும், ஆமை அவதாரமான கூர்ம அவதாரமும், பன்றி அவதாரமான வராக அவதாரமும், நரசிங்க அவதாரமும், வாமன அவதாரமும் எடுத்ததாக புராணங்கள் கூறுகிறது. அதற்கு அடுத்த யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்தின் கால அளவு 12,99,000 ஆண்டுகள். திரேதாயுகத்தில் மனிதர்கள் 8 அடிக்கு மேல் உயரம் உள்ளவர்களாக இருந்தார்களாம். திரேதாயுகத்தில் ஒருவன் இறைவனை அடைய யாகம், யக்ஞம் போன்றவை செய்து முக்தி நிலையை அடைந்தார்கள். திரேதாயுகத்தின் ஆயுட்காலமும் 8,000 முதல் கொண்டு 10,000 வருடங்களுக்கு மேலாக சொல்லப்படுகிறது. திரேதாயுகத்தில் தர்மம் 3 காலில் நின்றது.
திரேதாயுகத்தில் நன்மை ஒரு பக்கமும் தீமை ஒரு பக்கமுமாக நின்று உலகம் இயங்கியது. திரேதாயுகத்தில் அவதாரம் செய்தவர் ராமர், பரசுராமன். அடுத்ததாக துவாபர யுகம். 8,64,000 வருடங்கள் துவாபர யுகத்தின் காலமாகும். இந்த துவாபர யுகத்தில் தர்மம் 2 காலில் நின்றது. திரேதாயுகத்தில் தீயவர்கள் என்பவர் ஒரு பகுதியிலும் நல்லவர்கள் என்பவர்கள் இன்னொரு பகுதியிலும் இருந்ததாக கூறப்பட்டது. துவாபர யுகத்தில் தீயவர்களும் நல்லவர்களும் ஒரே குடும்பத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. உதாரணமாக கௌரவர்களும் பாண்டவர்களும். துவாபர யுகத்தில் நாம அர்ச்சனை செய்து தூய பக்தியில் நிற்பதால் மோட்சம் கிடைத்தது. துவாபர யுகத்தின் அவதாரங்கள் பலராமன், கிருஷ்ணன். கலியுகம். கலியுகத்தின் கால அளவு 4,32,000 வருடங்கள். கலியுகத்தில் தற்போது 5,150 ஆண்டுகளுக்குள் தான் கழிந்திருக்கிறது. இன்னும் 4,27,000 வருடங்கள் உண்டு. கலியுகத்தில் இறை நாமம் உச்சரிப்பதே மோட்சத்திற்கான வழி என்று புராணங்கள் கூறுகிறது. கலியுகத்தில் 4,00,000 ஆண்டுகளுக்கு பின் பகவான் கல்கி அவதாரம் எடுத்து அனைத்தையும் தனதாக்கிக் கொள்வார் என்று புராணங்கள் கூறுகிறது. கலியுகம் முடியும் போது பெரும் பிரளயம் ஏற்பட்டு அதன்பின் பலகாலம் நிசப்தமாக அமைதி ஏற்பட்டு மீண்டும் கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் என்று மீண்டும் சுழற்சியாக இந்த 4 யுகங்களும் நடந்து கொண்டே இருக்குமென்று இந்து மத சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒவ்வொரு சதுர்யுகத்திலும் தசாவதார நிகழ்ச்சிகள் நடக்கும். அதிலும் இராமாயணம் வரும், மகாபாரதம் வரும். வியாசர் வேதங்களை தொகுப்பார். இராமாயணம், மகாபாரதம் 18 புராணங்களை இயற்றுவார். எப்படி ஒரு மனிதன் பிறவியில் திரும்ப திரும்ப சிக்கிக்கொண்டு பிறந்து கொண்டே இருக்கிறானோ அதுபோல யுகங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்து மதத்தின் இதிகாசங்களான இராமாயணமும் மகாபாரதமும் 18 புராணங்களும் வேதங்களும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். அவற்றிற்கு அழிவே கிடையாது. ஒவ்வொரு சதுர் யுகத்திலும் ஒவ்வொரு வியாசர் தோன்றுவார். தசாவதாரத்தின் 10 அவதாரங்களும் நடக்கும். இவை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று இந்து மத சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அவ்வாறு பார்க்கும்போது இராமாயணம், மகாபாரதம் என்பது பல சதுர் யுகங்களாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பது இந்து மத சாஸ்திரங்களின் கருத்து, நம்பிக்கையும் கூட. கலியுகத்தில் தர்மமாகிய பசு தர்மத்தை ஒற்றை காலில் தாங்கி நிற்கிறது. மற்ற 3 கால்களிலும் அதர்மமே மேலோங்கி இருக்கிறது. கலியுகம் குறைய குறைய ஒரு காலில் நிற்கும் தர்மமும் குறைந்து கொண்டே போகும். முழுதாக தர்மம் குறையும் போது பகவான் கல்கி அவதாரம் எடுத்து பிரளயத்தை உண்டு பண்ணி உலகத்தை தன்னுள் ஒடுக்குவார். இராமாயண கதைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், இராமாயணம் என்பது கற்பனை கதையா, உண்மையாக நடந்ததா என்றெல்லாம் சிந்தனையில் இருப்பவர்களுக்கு மேற்சொன்ன விஷயங்களால் ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு உண்டு. கலியுகம் எப்போது ஆரம்பித்தது என்று இந்து மத கணக்கில் சொல்கிறார்கள் என்றால், கண்ணனின் மறைவுக்கு பின் கலியுகம் ஆரம்பித்தது என்று இந்து மத சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இப்பொழுது திரேதாயுகத்தில் நடைபெற்றதாக சொல்லப்படும் இராமாயண கதைக்கு போவோம். ஒரு நாள் காலையில் பசுமையான நந்தவனமும் அழகிய நீரோடையும் அமைந்த வால்மீகியின் ஆசிரமத்திற்கு நாரத முனிவர் வந்தார். நாரதரை கண்ட வால்மீகி முனிவர் நாரதருக்குண்டான மரியாதைகளை செய்து அவரை வரவேற்று அமர வைத்தார். வால்மீகி முனிவர் நாரதரிடம், நாரதரே, இந்த உலகத்தில் நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர்களுள் எல்லா நற்குணங்களும் அறிவும் பெற்ற உயர்வான ஒரு வீரன் இருக்கிறானா? அவன் யார் என்பதை தங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். ஏனென்றால் நாரதர் திரிலோக சஞ்சாரி,
மூன்று உலகங்களையும் எப்பொழுதும் சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பவர். அதனால் மூன்று உலகங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் கண்ணுக்கு படாமல் இருக்காது. அதனால் அவரிடம் கேட்போம் என்று வால்மீகி முனிவர் கேட்டார். வால்மீகி முனிவர் என்ன காரணத்திற்காக தன்னிடம் இந்த கேள்வியை கேட்கிறார் என்பதை யூகம் செய்து கொண்ட நாரத முனிவர் வால்மீகி முனிவரிடம் சொன்னார். சூரிய வம்சத்தில் பிறந்து அயோத்தியை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ராமன்தான் அந்த உத்தமமான வீரன் என்று வால்மீகியிடம் சொல்லிவிட்டு ராமனின் கதையை சுருக்கமாக வால்மீகிக்கு சொன்னார். அந்த கதையை நாரதர் வாயிலாக கேட்ட வால்மீகி முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நாரதர் விடைபெற்று சென்றதும் வால்மீகி முனிவர் நாரதர் சொன்ன ராம கதையையே தியானம் செய்து கொண்டே இருந்தார். நாரதர் சொன்ன ராமகாதையை தியானித்து கொண்டே வால்மீகி முனிவரானவர் தான் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு போனார். அங்கே ஒரு மரத்தில் 2 பறவைகள் கொஞ்சி குழாவிக் கொண்டிருந்தன. அப்பொழுது தூரத்திலே இருந்த ஒரு வேடன் அம்பு எய்து அதில் ஆண் பறவையை கொன்றுவிட்டான். கீழே விழுந்து இறந்த ஆண் பறவையை பார்த்து பெண் பறவை கதறியது. இதை கண்ட ரிஷி துன்பம் பொறுக்க மாட்டாமல் அந்த வேடனுக்கு சாபம் கொடுத்தார். நீ எவ்வளவு நாள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இருக்க இடமின்றி அலையக்கடவாய் என்று சாபம் கொடுத்தார். ரிஷியானவர் தன்னையும் அறியாமல் வேடனுக்கு சாபம் கொடுத்ததால் மிகவும் வருத்தப்பட்டார். ஆஹா, கோபத்தால் தவறிழைத்து விட்டேனே. ரிஷியானவர் வேடனை சபித்தது எண்ணி எண்ணி வருத்தப்பட்டார். இந்த வருத்தம் அதிகமாகி ரிஷி வேடனுக்கு இட்ட சாபத்தின் வார்த்தைகள் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்து அது அவருடைய மனதில் எண்ண அலைகளாக எழுந்து புதிய சந்தத்தை உருவாக்கியது. இந்த பறவையின் துக்கத்தைக் கண்டு அவருடைய மனதில் எழுந்த கருணையும் அடங்காத மனக்கலக்கமும் சாப உருகொண்டது. இப்படி தனக்கு ஏற்பட்ட எண்ணங்களால் பேராச்சரியங்கள் கொண்டு இது ஆண்டவனுடைய விளையாட்டாக இருக்கும் என்று எண்ணி ரிஷியானவர் தியானத்தில் அமர்ந்தார். அந்த நிலையில் பிரம்மதேவன் அவர் முன் தோன்றி, ராமகாதை எழுதுவதற்கு உங்களுக்குண்டான ஒரு சந்தத்தை உருவாக்க நடந்த நிகழ்ச்சியே இவை. இந்த உலகம் நன்மை பெற்று விளங்கும்படி நீங்கள் ராமகாதை எழுத வேண்டுமென்று நான்முகனான பிரம்மதேவன் ஆசி வழங்கிவிட்டு மறைந்தார். அதன் மேல் ரிஷியானவர் தான் வேடனுக்கு இட்ட சாபத்தின் வார்த்தைகளில் உருவான சந்தத்தை பயன்படுத்தி இராமாயணம் என்னும் புனித நூலை எழுதினார். பிறகு அந்த ராமகாதையை தனது சீடர்களுக்கு சொன்னார். கங்கைக்கு வடக்கே சராயு நதி பாய்ந்து சென்று செழிப்புற்று விளங்கிய விசாலமான தேசமாக கோசல தேசம் விளங்கியது. அந்த நாட்டின் தலைநகரம் அயோத்தி. மனு என்ற புகழ்பெற்ற சூரிய குல அரசனால் அந்த நகரம் நிர்மாணிக்கப்பட்டது. மிகுந்த அழகும் புகழும் பெற்ற பெரிய நகரம் அது. அப்படி இருந்த அயோத்தி நகரத்தை தசரத சக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்தார். தசரதன் தேவர்களுக்காக யுத்தம் செய்தவன். 3 உலகங்களில் புகழ்பெற்ற அரசன். இந்திரன், குபேரன் இவர்களுக்கு சமமாகவும் இருந்தான். தசரதனின் உண்மை பெயர் நேமி. தசரதன் என்று அவருக்கு பெயர் வர காரணம் என்னவென்றால், ஒருமுறை சம்பரா என்ற அசுரன் தேவர்களை எதிர்த்து போரிட்டு இந்திரனுடைய அரியணையை கைப்பற்றினான். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நேமி சம்பரா என்ற அசுரனை எதிர்த்து போர் செய்தான். அப்போது உடன் தன் மனைவியான கைகேயையும் அழைத்து சென்றான். நேமி சம்பராவுடன் போர் செய்யும்போது ஒரு கட்டத்தில் மூர்ச்சையடைந்து விழுந்தான். உடனிருந்த கைகேயி நேமியை
போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்தி மூச்சை தெளிவித்தாள். பிறகு மீண்டும் போர்க்களத்துக்கு வந்த நேமி சம்பராவுடன் கடுமையாக போர் செய்தான். சம்பரா தன்னை 10 உருவங்களாகச் செய்து கொண்டு 10 இடங்களில் நின்று 10 இலக்கங்கள் வைத்து தசரதனை தாக்கினான். 10 இலக்கங்களுக்கும் ரதத்தை செலுத்தி சம்பரனை வெற்றி கொண்டதால் தசரதன் என்று பெயர் பெற்றான். இந்த போரில் தசரதனின் தேர் சக்கரத்து அச்சாணி கழன்றபோது தேரை நிலைநிறுத்தி தசரதனுக்கு கைகேயி உதவியதால் தசரதன் கைகேயிக்கு 2 வரங்கள் தந்தான். தசரதன் தேவர்களுக்கு உதவி செய்ததால் தேவர்களால் போற்றப்பட்டு பூலோகத்தில் இந்திரனுக்கு சமமாக அவன் ஆட்சி செய்து வந்தான். தசரதன் இட்ட பணிகளை செய்வதற்கு சிருஷ்டி, ஜெயந்தா, விஜயா, சித்தார்த்தன், அசோகன், தர்மபாலன், சுமத்திரன், ராஷ்டிரவர்தனன் என்ற 8 மந்திரிகள் தசரதனுக்கு சேவை செய்து வந்தார்கள். தசரதனுக்கு தர்ம உபதேசம் செய்வதற்கும் பூஜை, வேள்வி, சடங்குகள் முதலிய காரியங்கள் நடத்துவதற்கு வசிஷ்டர், வாமதேவர் முதலிய ரிஷிகளும் வேறு சிறந்த பிராமணர்களும் அரசன் பக்கத்தில் இருந்து வந்தார்கள். ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் ஜனங்களின் சக்திக்கு தக்கபடி வரி வசூலிக்கப்பட்டது. குற்றவாளியின் சக்தி, சூழ்நிலை இவற்றை உத்தேசித்து தண்டனைகள் விதிக்கப்பட்டன. ஆலோசனை சொல்வதில் நிபுணர்களும் ராஜ்ய காரியங்களில் சமர்த்தர்களுமான மந்திரிமார்களாலும் அதிகாரிகளாலும் சூழப்பட்டு தசரதன் ஆட்சி புரிந்து வந்தான். தசரதனின் புத்திரப்பேறு அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.